ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முட்டை வேக வைக்கிறது ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. தண்ணி இந்த அளவு வச்சுக்கணும். வைக்கிறப்ப நான் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா முட்டையை அவிச்சு சாப்பிடுவேங்க. அதுவும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து பிராய்லர் கோழி முட்டை தாங்க, நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி வந்து எப்போதுமே சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணுங்க. வெதுவெதுப்பான கொஞ்சம் சூடாகணும் தண்ணி. சூடான பிறகு இந்த முட்டையை அதில் போடணுங்க. போட்டுக்கலாம். இந்த தோல் உடையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. அது வேகிறப்ப அப்போ தாங்க உடையாது. ரெண்டாவது, முட்டை வந்து மிதந்துச்சுன்னா மேலே வந்து முட்டை மிதந்துச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தங்க. அதை போட்டுறாதீங்க. ஒரு முட்டை எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் உள்ளே உடைக்கிறப்ப ஆரஞ்சு கலராக இருந்தாலும் அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதை சாப்பிட்றாதீங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்துறாதீங்க. அப்படியே போட்ட உடனே மேலே மிதக்கும், அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். தூக்கி போட்டுருங்க. குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுங்க கொடுக்குறப்ப. இதாங்க டிப்ஸு. தேங்க்யூ. முட்டை வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷம். தண்ணி வந்து வத்திராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கூடவே தண்ணி வைங்க. எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னா முட்டையை வேக வச்சு சுண்டுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். முட்டையை வேக வச்சு உரிச்சிட்டேங்க. இப்போ நான் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட போகிறேன். எனக்கு முட்டை மேலே ரொம்ப ஆசை வந்ததுன்னா அப்படி சாப்பிடுவேங்க. இப்படி மாடிப்படியில் உட்காந்துக்கணும், காற்று நல்லா சூப்பராக வருங்க. இப்படி உட்காந்துட்டு பாருங்கள், இதை வந்து அப்படியே சுவைச்சி சாப்பிட்ணும். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.